ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கத்திரிக்காய் சாம்பார் செய்யலாம். அதுக்கு கத்திரிக்காய், வெங்காயம், தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன். பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன். புளி கரைச்சி வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு, சாம்பார் பொடி, கொஞ்சம் நாட்டு சர்க்கரை போட்டுக்கலாம். கத்திரிக்காய் சாம்பார் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வேக வச்ச பருப்பில் கத்திரிக்காய், வெங்காயம், தக்காளி போட்டுக்கோங்க. புளி கரைச்சி வச்ச புளி எடுத்து ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு உப்பு, சாம்பார் பொடி 1 ஸ்பூனு, கொஞ்சம் நாட்டு சர்க்கரை போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். கொஞ்சம் கொத்தமல்லி தழை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நாம் குக்கரை மூடி வச்சு அடுப்பில் வச்சுக்கலாம். நம்ம 2 விசில் விட்டு இறக்கணும்னா கத்திரிக்காய் சாம்பார் ரெடி ஆகிடும். இப்போ வாங்க குக்கரை வச்சிடலாம், அடுப்பில் வச்சிடலாம். குக்கர் மூடி வச்சாச்சு. 2 விசில் வரட்டும். 2 விசில் வந்ததும் ஆஃப் பண்ணிடலாம். கத்திரிக்காய் சாம்பார் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரெண்டு விசில் வந்துருச்சு, ஆஃப் பண்ணியாச்சு. கத்திரிக்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. நல்லா காயெல்லாம் வெந்து வெங்காயம்லாம் நல்லா வெந்திருக்கு. நாம் இது ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் சாம்பார் தயார். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.